அரசியல் தலைவர்களின் பெயரில் நாடு முழுவதும் பல திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன என்ற வாதங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அரசியல் ரீதியானது என்று திமுக தரப்பு வாதத்தை முன்வைத்தது. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்குல அவருக்கு அபராதம், அப்புறம் அதிமுகவுக்கு கடுமையா எச்சரிக்கை, இதெல்லாம் நீதிமன்றம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஒரு பொறுப்பான எதிர்கட்சினா அரசாங்கத்தில் இருக்கிற குறைகள் அல்லது மக்களுக்கு எதிர்பார்த்து கிடைக்காத விஷயங்கள் போன்றவற்றை வைத்து அரசியல் செய்வது இயல்பான ஒரு நடைமுறை. அதை விட்டுட்டு மக்களுக்கு நன்மை செய்யற ஒரு விஷயத்தை அரசாங்கம் கையில் எடுக்கும் போது அதுல ஒரு முதல்வர் பெயர் இருக்கு, திட்டத்துல முதல்வர் பெயர் இருக்குன்னு மக்களுக்கு செல்ற ஒரு திட்டங்களை தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளும் போது அது கோர்ட்ல இருந்து கண்டனங்களை பெறதான் நம்ம பாக்குறோம். நம்ம நலம் காக்கும் ஸ்டாலின்றது மருத்துவ முகாம்கள் நடத்துறது, மக்களுக்கான மருத்துவ முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின்றது கிட்டத்தட்ட 46 துறைகள்ல மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான ஒரு விஷயமா, இன்சிடென்டா சரி பண்றதுக்கான ஒரு முகாமா அதை நடத்துறாங்க. கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வரையும் ஒரு 10,000 முகாம்கள் நடத்துறதா ஒரு ஐடியா இருக்கு. இதன் மூலமாக மக்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், ஜாதி சான்றிதழோ பட்டாவோ போன்ற பல விஷயங்கள்லாம் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி திட்டத்தை அதுல முதல்வர் பெயர் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அதை தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு முயற்சியை அதிமுக எடுத்ததுன்னா அது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதியோட அப்சர்வேஷன்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்களை ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற முதல்வர் அவருடைய பெயரோட ஒரு திட்டம் வரதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் அதிகாரத்தில் இருக்கார், மக்கள் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, அவர் பெயரை பயன்படுத்துறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதிமுக ஆட்சியில பல திட்டங்களுக்கு அம்மானு பெயரை போட்டாங்க. அவங்க அம்மானு பெயரை போட்டது உண்மையான அம்மான்ற அர்த்தத்துல போட்டாங்கன்னு கிடையாது. அவங்க ஜெயலலிதாவை அம்மா அம்மான்னு சொன்னதுனால ஜெயலலிதாவை குறிப்பிடுற விதமா தான் அம்மான்ற விஷயத்தை எல்லாத்துக்கும் வச்சாங்களே தவிர மற்றபடி அவங்க உண்மையான அம்மா அப்படின்ற அந்த அர்த்தத்துல வச்சாங்கன்னு இப்ப சொல்லலாமே தவிர அப்போ அந்த அர்த்தத்துல வைக்கல. அவங்க ஜெயலலிதாவை அம்மான்னு ஒரு பிரபலப்படுத்தினதுனால அந்த அடிப்படையில தான் பேரை வச்சாங்க. இப்போ இவர் இருக்காரு, இவர் இருக்கும்போது இவர் ஸ்டாலின் அவர்கள் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அவருடைய பேர்ல ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான மக்களுக்கு நலன் தரக்கூடிய திட்டங்களை வைக்கிறதுல எந்த விதமான இது ஒரு குறிப்பிட்ட பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இன்னொரு விஷயம், இது பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. இது ஒரு தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இது. அது ஒரு 6 மாசமோ 3 மாசமோ நடக்கிற ஒரு ப்ரோக்ராம். இது நிரந்தரமான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அதுக்காக நீங்க அப்ப கூட ஒரு கேள்வி எழுப்புறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்போ அடுத்த கட்சி வரும்போது பெயரை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் வைத்த பல பெயர்களை மாற்றி இருக்கிறார். ஆனா அந்த மாதிரிலாம் இது இல்ல. இது ஒரு தற்காலிகமான ஒரு ப்ரோக்ராம். ஒரு 6 மாசமோ 3 மாசமோ நடக்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நடக்கிற ஒரு ப்ரோக்ராம். அதுல ஒரு முதல்வர் பெயரை உங்களுடன் ஸ்டாலின் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு, நலன் காக்கும் ஸ்டாலின் வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஸோ சண்முகம், சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு தவறான அணுகுமுறையை கையாண்டு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட் அவருக்கு சரியான ஒரு குட்டு வைத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.